ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் 50 விழுக்காடுக்கு மேல போயிடுச்சு. இது நீதிமன்றம் இனி தடை செய்ய முடியாது. ஏன்னா 69 விழுக்காடு நமக்கு இருக்கு. மற்ற மாநிலங்கள் 50 விழுக்காடுக்கு மேல போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால அந்த தடையை சில நீதிமன்றங்கள் தடை பண்ணிருக்கிறாங்க. தமிழ்நாடுக்கு இந்த பிரச்சனை இல்ல. நமக்கு ஏற்கனவே 69 இருக்கு. அந்த 69க்குள்ள நியாயம் கிடைக்குதா? இல்ல இல்ல. கணக்கெடுப்பு நடத்தி இன்னும் அதிகமா 69ல இருந்து 80, 85 அது அடுத்த கட்டம். இப்ப முதல்ல இருக்கத்தை சரி செய்யணும். இப்போ நம்முடைய ராஜா அவர்கள், எம்.இ. ராஜா, மீனவர் சமுதாயம் இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தினா, ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ நம்ம மரியாதை குறித்து நம்முடைய கரு நாகராஜன் சொன்னாரு, எஸ்ஐஆர் ஒரு மாதத்தில் எடுக்க முடியுது. இந்த கணக்கெடுப்பு அதே போன்று ஒரு மாதத்தில் எடுக்கலாம். தெலுங்கானால 1.5 மாதத்தில் எடுத்தாங்க. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 2வது முறை எடுக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி வீடு இருக்கு. தோராயமா 2 கோடியே 15 லட்சம் வீடு, 2 கோடின்னு வச்சுக்கணும். 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு முதலமைச்சரா பதவியேற்றவுடன் உங்களுக்கு முதல் வேலை என்ன இருக்கணும்? இந்த 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? இல்ல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை இல்ல, எத்தனை பேர் கூலி தொழில் இருக்காங்க, எத்தனை பேர் வறுமை கோட்டில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய முதல் வேலையா இருக்கணும். அது இருந்தால்தான் அடுத்த 5 ஆண்டு காலம் அதை வைத்து நீங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வர முடியும். இதுதாயா நிர்வாகம், இதாயா திறமையான நிர்வாகம். ஆனா நம்ம முதலமைச்சர் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எடுக்க முடியாது, எனக்கு கணக்கு இல்லை, எனக்கு உரிமை இல்லை. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு துரோகம் இது, எவ்வளவு துரோகம், தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகம். தமிழ்நாடு சாதாரணமா 50 ஆண்டுகளில் முன்னேறம்னா, நீ கணக்கெடுப்பு நடத்தினா 20 ஆண்டுகளில் முன்னேறும் தமிழ்நாடு. ஏன்னா ஒவ்வொரு மைக்ரோ லெவல்ல அவங்க சொல்றாங்க, இல்ல மத்திய அரசு எடுக்குதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசு எடுக்கட்டும். மத்திய அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு அது மேக்ரோ லெவல், மாநில அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு அது மைக்ரோ லெவல். நம்ம ரெண்டுமே வேணும், மேக்ரோ லெவலும் வேணும், மைக்ரோ லெவலும் வேணும். ஏன் நீதிமன்றங்கள் கேட்கின்றார்கள். மத்திய அரசு எடுக்கிறது தலையன்றாங்க. அது என்ன போறாங்க? தமிழ்நாட்டில் இவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது, இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறது, அந்த தலையை கணக்கு தான் எடுப்பாங்க மத்திய அரசு. மாநில அரசு தான் மைக்ரோ லெவல்ல அவங்க என்ன சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், எவ்வளவு சோசியல் பேக்வர்ட்னஸ், எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரங்கள் மாநில அரசு தான் எடுக்க முடியும். தெலுங்கானாவில் 75 கேள்விகள் கேட்டாங்க ஒவ்வொரு வீட்டிலையும். 75 கேள்விகள். இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் பீகார் எடுத்து முடிச்சுட்டாங்க, கர்நாடகா 2வது முறையா எடுத்து முடிச்சுட்டாங்க, தெலுங்கானா எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் இது எடுத்துட்டு இருக்கிறாங்க. தெலுங்கானால 75 கேள்விகள், 56 முதல் கேள்விகள், 19 துணை கேள்விகள் எடுத்தாங்க. 75 கேள்விகள் என்ன? இப்போ எஸ்ஐஆர் போறாங்கல்ல, ஒரு வீட்டுல போய் எத்தனை பேருமா ஒரு ஃபார்ம் கொடுக்கறாங்கல்ல, அந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்கல்ல, அதேதாயா கணக்கெடுப்பு. சாதாரணமா எடுத்துட்டு போலாம். இது ஒரு பெரிய வேலை கிடையாது. தெலுங்கானால வெறும் கிட்டத்தட்ட 300 கோடி, அவ்வளவுதான். 1.5 மாதம் 2 லட்சம் அரசு ஊழியர்கள். இந்த கணக்கெடுப்பு தான். இதுல போய் ஒவ்வொரு வீட்லயும் போய், தமிழ்நாட்டில் 2 கோடி வீட்லயும் போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை பேர் இருக்கீங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், அதில் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், இது சொந்த வீடா, வாடகை வீடா, குடிசை வீடா, ஓட்டு வீடா, கல்லு வீடா, எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பாத்ரூம் இருக்கு, குடிநீர் வருதா, கரண்ட் இருக்குதா, சோலார் வச்சிருக்கீங்களா, இந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை என்ஜினியர்கள், எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள், எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலைக்கு போறாங்களா, தனியார் வேலைக்கு போறாங்களா, என்ன வருமானம், அந்த வீட்டுல கிணறு இருக்குதா, போர் இருக்குதா, அந்த வீட்டுல சைக்கிள் இருக்குதா, பைக் வச்சிருக்கீங்களா, கார் வச்சிருக்கீங்களா, டிராக்டர் இருக்குதா, அந்த வீட்டுல கிட்டத்தட்ட அவங்க தொழிலாளர்களா, நிலம் வச்சிருக்கிறாங்களா, எவ்வளவு நிலம், எத்தனை சென்ட், இல்ல கூலி தொழிலாளர்களா, இல்ல விவசாய தொழிலாளர்களா, விவசாய முதலாளிகளா, இந்த எல்லாமே ஒரு 75 கேள்வியில் கேட்டா தமிழ்நாட்டில் அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த கேள்விகள் வைத்து தமிழ்நாட்டை வேகமாக அனைத்து சமூகங்களும் முன்னேற வைக்கலாம். இதுதான் கணக்கெடுப்பு. இதுக்குதான் கணக்கு வேணும்.